ஒரு அதிரடியான விஷயம்னே சொல்லலாங்க. இங்க வந்துட்டு எல்லாத்தையும் அதாவது விஜயோட அம்மா வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அவங்க உயிரோட தான் இருக்கிறாங்கன்றத வீரா, கண்மணி, மாறன் 3 பேரும் சேர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணிடுறாங்க. கண்டுபிடிச்ச உடனே இவ இதுக்காக தான் வந்திருக்கான்றது புரிஞ்சு, "நீ இதுக்கு மேலே இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாதுடி. வீட்டை விட்டு வெளியே போன்னு" சொல்லிட்டு வள்ளி வந்து தரன்னு இழுத்துட்டு வந்து வெளிய விட்றாங்க. "வேணாம், நான் எங்கேயும் போமாட்டேன். நான் இங்கேயே இருக்கணும். ப்ளீஸ் சித்தி என்னை மன்னிச்சிடுங்க. நான் தெரியாம பண்ணிட்டேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜி நடிக்கிறாங்க. ஆனாலும் வள்ளி வேற வழி இல்லாம வந்துட்டு, அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, நம்ம குடும்பத்தையே இது பண்ண வந்துட்டாளேன்னு சொல்லிட்டு கழுத்த பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க. என் பொண்ணு இப்படி பண்ணுறாங்களேன்னு அவங்க அம்மா அழுதுட்டு நிற்க, வெளியே தள்ளின உடனே வந்துட்டு அப்படியே விஜி மயக்கம் போட்டு விழுந்துற மாதிரி நடிக்கிறாங்க. அவங்க அம்மா, ஐயோ என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு அழுகுறாங்க. சரி டாக்டரை கூட்டிகிட்டு வந்து செக் பண்ண சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ராமச்சந்திரன் சொல்லிடுறாரு. வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு டாக்டர் வந்துட்டு செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் நல்ல விஷயந்தான். இவங்க வந்துட்டு கன்சீவாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மொத்த பேரும் செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. கார்த்திக் அப்போ தான் சந்தோஷப்பட்டுப்பார். அப்பாடா என் தொல்லை ஒழிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் இருந்தால் கூட சந்தோஷமாக வாழலான்ட்டு. ஆனால் பார்த்தா இப்படி ஒரு ட்விஸ்ட்டை யாருமே எதிர்பார்க்கல. இது வந்துட்டு விஜய் போடுற இன்னொரு நாடகமா, இல்லை வந்துட்டு உண்மையிலே அவங்க கன்சீவாக இருக்காங்க, அதுக்கு காரணம் வேறு யாரோ, ஆனால் கார்த்திக் பேரில் வந்துட்டு சொல்கிறாங்களோன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.